உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது பாட்டி? 100 வயசு ஆகும். கனால ஆச்சரியப்பட்டு போறாங்க. என் தம்பி 85 90 வயசுல போயிட்டான். 100 வயசு ஆகுதா? உண்மையாவா? உண்மை தாண்டினாலும் தாண்ட மாதிரி குறையாது. பார்த்தா ஒரு 90 வயசு மாதிரி தான் இருக்கீங்க. நான் அப்புறம் சோறு கொடுத்தா கேள்வியோட்டம் தான் கொடுத்து ஏதோ சாப்பிட்டுட்டு பொறுக்கி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு வேலை தின்னுக்கிட்டு வந்துருக்கல மாமா கொடுத்தாந்தா தீர்ந்தான். சரி சரி. நீங்களாம் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்போலாம்? எப்ப சோளச்சோறு, கம்மஞ்சோறு, கேவரு, மரவச்சி, இதுதான். அப்ப நெல் சோத்தை கண்ணால காண்ட வைக்காது. இந்த நெல் பாராண்டு பாரு வடசென்னைக்கு அவங்க வந்து அரிசி முடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல ஆக்கினாதான். அதுல வந்து கம்மச்சோறு இருக்காது. இது நடக்காது. இந்த மூலி பருக்கம்பாங்க அம்மாச்சிக்கு கம்மச்சத்தை இடிச்சு போட்டு மெக்கீரை போட்டு விரதம் பண்ணுவாங்க. அப்போ அப்போ இந்த சோத்தை தின்றத மாத்திரை திங்கிறது அதான் நோவு. அதுக்கு இந்த கம்மச்சோறு குடிச்சவங்களுக்கு நோவு இல்லை. எங்க வியாசம் மருந்து வச்சோம்மா கோயில ஆறு வச்சோம்மா முந்திக்கு ஆச்சு கொட்டை பொறுக்கணும்மா, கொட்டை தான் பொறுக்கணும். இந்த அநியாயம் இல்லை. இந்த மருந்து மாத்திரம் தான். இந்த மருந்து மாத்திரை தான் இதால் தான் நோவு வருது.